ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல நீங்க நன்றி சொன்னீங்களா? அது மட்டும் இல்ல, தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றார். யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். ஏனென்றால் எங்களுக்கு 200, உங்களுக்கு தான் 200னா ரொம்ப பழக்கமான ஒண்ணுதான். அது மாதிரி 400, 200, 300லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணுதான். அதனால மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கல, அவ்வளவுதான். அதனால செந்தில் பாலாஜிக்கு 100, 200லாம் ரொம்ப பழக்கம் தான். ஆனா அதனாலதான் நீங்க தோக்க போறீங்க. பெறுவோம் 200, படைப்போம் வரலாறு இல்ல. 200, 300 எம்எல்ஏ தான் நீங்க தோக்க போகிறீங்க. அதனால நீங்க வரலாறுலாம் படைக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டில் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஷாப்பிங்லாம் போறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அதனால ஜிஎஸ்டியில எந்தெந்த கடையில எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது. அடக்குமுறை நடக்கிறது. எங்க அடக்குமுறை நடக்குது? திணிக்கிறார்கள். எதை திணிக்கிறார்கள்? ஆக இன்னைக்கு உலகம் முழுவதும் பாராட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக, நான் ஏற்கனவே சொன்னேன், தம்பி உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போன எலெக்ஷன்ல திரிஞ்சார். நீங்க செங்கல்ல தூக்கிட்டு திரிங்க, நாங்க செங்கோல சட்டமன்றத்தில் நிறுவோம். உங்க செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க, செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம். இனிமே செங்கல் எல்லாம் எதுவும் புடுங்க முடியாது. ஏன்னா மதுரை எய்ம்ஸ் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு வர்றப்போதான் படிச்சேன், 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது. பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது. ஆக பஞ்சாயத்துகளின் உரிமையை பற்றி தாருங்க, அப்புறம் மாநில உரிமையை பற்றி பேசலாம். இதான் கருத்து. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ்ல இவர் சரணடைஞ்சிருக்காரா? 23 வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? அப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸ்ல சரணடைஞ்சிருக்கீங்களா? அது மாதிரி கச்சத்தீவை எப்ப கொடுத்தீங்க? உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு கூட மீனவர் பிரச்சனை அதனால தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால நேற்றைய தினம் நான் பாக்குறேன், இந்த 30 விழால ஒரு பதற்றம் தெரிகிறது. நான் இன்னொன்னு கூட, ஒரு தம்பி பையன்கிட்ட பிளைட்ல வந்தாரு, அக்கா யார் எதிர்த்து வந்தாலும் சிஎம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசினாரு, எங்களை பத்தி ஏன் பேசலன்னு கேட்டார். நீ எந்த கட்சி தம்பின்னு? நான் தமிழக வெற்றி கழகம், எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்களை பத்தி அதிகமா பேசிட்டாருப்பா, அதனால உங்களை பத்தி பேசலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு எதிர்க்கிறது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம். அதனால அவங்க வீட்டுக்கு போறது உறுதி, கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதனால தான் தெளிவா சொல்லிட்டேன், இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா, நடக்கிறது அசம்பிளிக்கான தேர்தல். மாற்றம் எங்க வர வேண்டும்னா திமுகவில் தான் மாற்றம் வரணும். அதனால தம்பி விஜய் இப்போ ஏதோ பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னா நம்மளை யாரான்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் எதுக்கு பிஜேபி இழுத்துக்கலாம உங்களோட எதிர்ப்பை திமுகவை தீவிரமாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து. அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க, முகத்தை நான் தொடச்சிட்டு தான் வந்தேன். இப்ப கூட என் பேருக்குதுப்பா, ஒரு கட்சியை கொடுப்பாங்க இவங்க, எங்க பொதுச் செயலாளர் தொடைப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து முகத்தை மூடினார் தமிழிசைன்னு அங்க வெளியே வந்தாச்சு, பார்த்தாச்சுன்னு வந்தாச்சு, போட்டோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? இப்ப நிஜமா ஒரு கட்சி நான் துடைக்கணும்னு நினைச்சேன். ஐயோ கட்சிவெல்லாம் கொடுத்துறானுங்கப்பா, நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க. முகத்தை மூடினார் தமிழிசை எங்க பத்திரிகையாளர் முன்னால் வச்சு. என்னத்துலதான் அரசியல் செய்யணும் இல்லையா? உங்களோட ஊழலை மறைங்க. 7 அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. எனக்கு எல்லாத்தோட சிரிப்பு என்னன்னா, செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு 30 விழாவை நடத்தினார். அவர் நடத்துவாரு, எவ்வளவு நாள் வெளியே இருக்க போறாரு? யார் நடத்துறா? ஊழல் குற்றச்சாட்டு. அதே கேள்வி கேட்கிறேன், இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டீங்க? இன்னைக்கு அவரை பாராட்டுறீங்க. அதனால சும்மா அண்ணன் ஸ்டாலின் பேசிக்கொண்டே இருப்பார். கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராட போறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவில்லை. யார் கூட நீங்க இருக்கிறீங்க? எதுக்கு எதிர்த்து போராடுறீங்க? கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா?
அதே மாதிரிதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமையா சொல்லுவேங்க, தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையை வச்சு கையெழுத்து போட்டேங்க. உங்களால அதை செய்ய முடியுமா? அதனால பாஜக எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும். நாங்க 2026 பலமாகவே வைப்போம். அதனால தான் நேத்துல இருந்து என்ட்ரி ஆக முடியாது, நீங்க ரீ என்ட்ரி ஆக முடியாதுன்றது தெளிவா சொல்றேன். அதான் பதற்றம். அதாவது சந்திக்காம இருந்தா கூட்டணி வராம இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சாங்க, கூட்டணி வந்துருச்சு. சந்திக்காம இருந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க, சந்திச்சுட்டாங்க. பேசாம இருந்தா நல்லதுன்னாங்க, பேசிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை. எதிர்கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவங்க மேல நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்க? கவர்னர் தொடரட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். அண்ணாமலை இருக்கட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். எடப்பாடி அண்ணன் 100 வருஷத்துக்கு வாழட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். அப்ப நீங்க மத்தவங்களை வச்சுதான் நீங்க ஜெயிப்பீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால்தான் இப்ப என்ன அந்த பதற்றத்துல இருக்காங்க. இன்னும் 30 விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் தான் 30 விழால ஒண்ணு எதையாவது மக்கள் நலன் பேசினாங்களான்னு கேட்கிறேன். அதே நாள்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அதுல பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன், என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை தகர்க்க முடியாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜிஎஸ்டினால எல்லாரும் பலனடைகிறீங்க, இப்படி பேசினார். ஆனா இவரு எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, அடக்குமுறை திணிப்பார்கள். என்ன திணிக்கிறாங்க, என்ன அடக்குறாங்க? அதனால அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் 30 விழாவில் வெளிப்பட்டது. இன்னொன்னு, கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், கட்சி பொறுப்பும் கிடைக்காது, விருதும் கிடைக்காது, அதனால அவர்களுக்கு ஓட்டும் கிடைக்காது. ஒரு சில கட்சிகள் இல்ல, அதுல உட்கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது கட்சி போராட்டம் என்று வருவதை விட பாச போராட்டம் நான் நினைக்கிறேன். பாமகவை தான் கேட்கறீங்க நீங்க, அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வனத்துறையை எதிர்த்து எங்கள் கட்சி ஒரு போராட்டம் நடத்துவதா இருந்தாங்க. எந்த ஊர்? ஆனைக்கட்டியில. இந்த ஆனைக்கட்டியில பல ரிசார்ட்ஸ் கட்டப்பட்டு அது மிருகங்கள் வாழ்ற இடத்துல இவங்க வாழ்ந்தாங்கன்னா மக்கள் வாழ்ற இடத்துல மிருகங்க வந்துருது. அப்போ இவங்க மிருகத்தோட இடத்தை இவங்க பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக மக்களோட இடத்தை நாம பிடிப்போம். மிருகங்கள் வெளியே வரும் பொழுது ஆனைக்கட்டியிலிருந்து ஆனைங்க உள்ள வந்துருது. இதை தடுக்காமல் இத இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன். காலையிலிருந்து எனக்கு காவல்துறை, ஆர்ப்பாட்டத்துக்கு போறீங்களா, கோயம்புத்தூருக்கு எதுக்கு போறீங்க? ஏன்னா ஒரு வாட்டி மெட்ரோல போய் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால பிளைட்ல ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற போல இருக்குன்னு. ஏன் அந்த பதற்றம்? ஆனைக்கட்டியில் ஆணைகளுக்கும் மிருகங்களுக்கும் வழிவிடுங்கள், உங்களோட ஆக்கிரமிப்புகளை அதில் நடத்தாதீர்கள், செய்யாதீர்கள் என்று மாநில அரசையும் வனத்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு? இதை விட ஜோக் எங்கும் கிடையாதுங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. அவங்க தேர்தல் துறை, தேர்தல் உயர் அதிகாரி, நாங்க வெளிப்படையா நாங்க தேர்தல் லிஸ்ட வச்சிட்டோம், மக்கள் அதுல வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எதை நீங்க சொல்றீங்க? நான் கேக்குறேன், காந்தின்ற பேரை திருடி வச்சிருக்கிறது யாரு? அதனால இனிமே வாக்கு திருட்டு, வாக்குச்சீட்டு அதெல்லாம் என்ன சொல்றாங்க, பஞ்சாயத்து தேர்தலில் வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்களாம். தெலுங்கானால வாக்குச்சீட்டுல தாங்க நடந்தது. அதுல பிஜேபி அனைத்து இடத்துலயும் வெற்றி பெற்று இருக்குது. அதனால நீங்க மிஷின் வச்சாலும் சரி, வாக்குச்சீட்டு வச்சாலும் சரி, பிஜேபி வெற்றி பெறும். ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டு திருட்டினால் வெற்றி பெறல, உழைப்பினால் வெற்றி பெறுகிறோம். அதுதான். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட அந்த சீர்திருத்தம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஜெயிச்சு கொண்டிருந்ததே மேல போனவங்களால தான். திமுக மேல போனது மேல போனவங்களால தான். ஏன்னா அவங்க அந்த லிஸ்ட் கரெக்டா வச்சு ஓட்டு போடுவாங்க. இனிமே அதெல்லாம் முடியாது. அதனால தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில், வாக்குச்சீட்டு சீர்திருத்தம் தமிழகத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன்.